டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பிரேசில் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடல். அமெரிக்காவின் வரி விதிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசியதாக தகவல். ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழுவால் உருவாக்கப்பட்ட மாநில அரசின் கல்விக் கொள்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழக வளர்ச்சியை பார்த்து தாங்க முடியாமல் இபிஎஸ் புலம்பி வருவதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலடி. பாஜகவை போலவே தமிழ்நாடு மக்களை அவமதிக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. பாஜக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, விஜய் மீண்டும் திட்டவட்டம். தாறுமாறாக உயர்ந்து வரும் தங்கம், சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். பிரேசில் அதிபர் லூயிஸ் சில்வாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அவர் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரி விதிப்பு பிரச்சினை தொடர்பாக பிரேசில் அதிபர் எப்போது வேண்டுமானாலும் தன்னிடம் பேசலாம் என ட்ரம்ப் கூறியிருந்தார். இதனை நிராகரித்த பிரேசில் அதிபர் ட்ரம்புடன் பேச தான் விரும்பவில்லை என்றும் வேண்டுமானால் இந்திய பிரதமர் மோடியுடன் பேசுவேன் என்றும் கூறியிருந்தார். இந்த சூழலில் பிரேசில் அதிபருடன் பிரதமர் மோடி இன்று பேசியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி அரசர் முருகேசன் தலைமையிலான குழு உருவாக்கிய தமிழ்நாடு கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தமிழக மாணவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது என கூறி தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கியுள்ளது. இந்த கல்விக் கொள்கையில் மாணவர்களின் நலனுக்கான பல்வேறு பரிந்துரைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறைக்கான கல்விக் கொள்கையை முதலமைச்சர் இன்று வெளியிட்டார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் இபிஎஸ் வயிற்றெரிச்சலில் புலம்பி வருவதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலடி கொடுத்துள்ளார். இரட்டை இலக்க வளர்ச்சி என திமுக அரசு பொய் சொல்லி வருவதாக இபிஎஸ் அண்மையில் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள டி.ஆர்.பி. ராஜா, பாஜகவை போலவே தமிழக மக்களை அவமதிக்கும் செயலில் இபிஎஸ் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஓட்டு திருட்டு என்ற பெயரில் ராகுல் காந்தி புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஓட்டு திருட்டு என்பது முறைகேடு மட்டுமல்ல என்றும் அரசமைப்பு சட்டத்திற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்றும் ராகுல் சாடியுள்ளார். கர்நாடகா, மகாராஷ்டிரா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற்ற வாக்காளர்கள் பட்டியல் மோசடி தொடர்பாக அவர் விளக்கம் ஒன்றையும் அளித்துள்ளார். எந்த கட்சியையும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை என இபிஎஸ் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர், விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிமுக அழைப்பை நிராகரித்ததாக வெளியான தகவல் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அதே வேளையில் திமுகவிற்கு எதிரான வலுவான கூட்டணியை அமைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். பாஜக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என நடிகர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்களுடன் கலந்துரையாடிய விஜய், தாவேகா தலைமையிலான கூட்டணி, முதல்வர் வேட்பாளர் போன்ற கொள்கைகளில் எந்த சமரசமும் இல்லை என கூறியுள்ளார். டாஸ்மாக் கடைகளுக்கு மாதத்தின் முதல் நாளன்று விடுமுறை விட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி உள்ளிட்ட ஆண்டுக்கு 8 நாட்கள் மட்டுமே தற்போது விடுமுறை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 1ஆம் தேதி விடுமுறை அளிக்க திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. 1ஆம் தேதி சம்பள பணத்தை முழு தொகையையும் குடித்துவிட்டு வருவதாக இல்லத்தரசிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு அன்றைய தினம் விடுமுறை அளிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தோனியும் இசையமைப்பாளர் அனிருத்தும் விளையாடிய வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. கூலி படத்தின் ப்ரமோஷனில் மும்முரமாக இருந்தாலும் தோனியின் பேடன் என்ற விளையாட்டு மைதானத்தை சென்னையில் திறந்து வைத்துவிட்டு அவருடன் அனிருத் சிறிது நேரம் விளையாடினார். அனிருத் அனைத்து மாஸ் பாடல்களும் தோனிக்கு கச்சிதமாக பொருந்தும் நிலையில் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. ஆபரண தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. சென்னையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் 560 ரூபாய் அதிகரித்து 75,760 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 9,470 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பங்கு வர்த்தகத்தில் தொடர்ந்து சரிவு ஏற்பட்டு வருவதால் தங்கத்தில் வர்த்தகர்கள் முதலீடு செய்து வருகின்றனர். இதுவும் தங்கத்தின் விலை உயர ஒரு காரணம் என கூறப்படுகிறது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.